முதலமைச்சர் ஜெயலலிதா சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் மழை பாதிப்புகள் குறித்து இன்னும் சற்று நேரத்தில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தியாகச்சம்மலிடம் கேட்கலாம். தியாகச்சம்மல், முதலமைச்சர் எப்பொழுது ஆர்கே நகர் தொகுதிக்கு செல்ல இருக்கிறாங்க? பூங்குழலி, சற்று முன்பாக முதலமைச்சர் ஜெயலலிதா அவரது சொந்த தொகுதியான ஆர்கே நகர் தொகுதியில் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்த ஆய்வை தொடங்கி இருக்கிறார். தற்போது அந்த மக்கள் முன்பு பேசிய அவர், மக்கள் இது போன்ற மழை வெள்ளங்களை கண்டு துயரமடைய வேண்டிய அவசியம் இல்லை என்றும், மக்களோடு தான் துணை நின்று இது போன்ற இடர்பாடுகளிலிருந்து விரைவில் இந்த சூழலை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை தமிழக அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் தற்போது பேசி வருகிறார். அவரது அந்த பயண பாதையை பார்க்கும்போது, அதாவது ஆர்கே நகர் தன்னுடைய தொகுதியான ஆர்கே நகர் தொகுதியில் முதல் கட்டமாக 2 இடங்களில் அவர் அந்த மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுகிறார். அதன் பின்பாக அவர் ஜிஎன் செட்டி ரோடு வழியாக வந்து இறுதியாக ஜிஎன் செட்டி ரோடு வந்து அங்கிருந்து மீண்டும் போயஸ் கார்டன் செல்வதாக அந்த முதலமைச்சருடைய பயண திட்டம் என்பது அமைந்திருக்கிறது. மழை வெள்ள பாதிப்புகள் சென்னை மாநகரத்தை கடுமையாக உலுக்கி இருக்கின்றன என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு மழை சேதம் என்பது சென்னையை பாதித்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஓராண்டு பெய்ய வேண்டிய மழை என்பது இந்த ஒரு வார கால அளவில் பெய்திருக்கிறது. இந்த வடகிழக்கு பருவமழையின் காரணமாகவும் வங்கக்கடலில் உருவான அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாகவும் உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே பல கட்ட நிவாரணப் பணிகளை தமிழக அரசு ஆங்காங்கே மேற்கொண்டு வந்திருந்தாலும் எதிர்க்கட்சிகள் முதலமைச்சர் ஜெயலலிதா இதுவரை மழை வெள்ள பாதிப்புகளை ஏன் பார்வையிடவில்லை என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். அப்படி ஒரு சூழலில் தற்போது முதலமைச்சர் ஜெயலலிதா தனது தொகுதியான ஆர்கே நகருக்கு சென்று, ஆர்கே நகர் மட்டுமல்லாமல் சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை வெள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்யக்கூடிய பணியில் அவர் தற்போது இறங்கியிருக்கிறார். தற்போது ஆர்கே நகர் தொகுதியினுடைய முதல் இடத்தில் அவர் பார்வையிட்டுவிட்டு அங்கிருந்த மக்களிடம் சிறிது நேரம் உரையாற்றிவிட்டு அங்கிருந்து தற்போது அடுத்த இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். அடுத்த ஒரு மணி நேரம் முதல் 2 மணி நேரங்கள் வரை அவர் இந்த பகுதிகளை பார்வையிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவருடன் சென்னை மாநகராட்சி மேயர் சைதை துரைசாமி மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் விக்ரம் கபூர் ஆகியோருடன் சென்றிருக்கிறார்கள். தற்போது அந்த பகுதியில் நமது செய்தியாளர் கௌதம் கார்த்திகேயன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். கௌதம், தற்போது நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த இடத்திற்கு வந்து பார்வையிட்டு இருக்கிறாரா? அங்க இருக்கும் நிலவரம் என்ன? எந்த அளவுக்கு மழை வெள்ள பாதிப்பு நீங்க இருக்கக்கூடிய பகுதியை பாதிச்சிருக்கு? செம்மல், அதாவது ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட தண்டையார்பேட்டை பகுதியில் இருக்கின்ற சீனியம்மன் கோயில் தெருவில் தான் நான் இருக்கிறேன். இங்குள்ள சென்னை தொடக்கப்பள்ளியில் தான் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள சுமார் 200க்கும் மேற்பட்ட மக்கள் இங்கே தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 3 நாட்களாக அவர்கள் இங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பார்ப்பதற்காகத்தான் அவரிடத்தில் ஆறுதல் கூறுவதற்காகவும் மற்றும் அவர்களுக்கான உதவிகளை செய்வதற்காக தற்போது தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இங்கே வந்து கொண்டிருப்பதாக இங்குள்ள அதிகாரிகள் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் இங்கு தங்கியிருக்கின்ற மக்களுக்கான உணவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அரசின் சார்பில் உணவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் சிறப்பு மருத்துவ முகாமும் இங்கே நடைபெற்று வருகிறது. தினந்தோறும் அவர்களுக்கான மருத்துவ சிகிச்சைகள் இங்கே தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாக இங்குள்ள மருத்துவ அதிகாரிகள் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் இவர்களை சந்திப்பதற்காக முதல்வர் வருகின்ற நிலையில் ஏராளமான, அதாவது அதிமுக தொண்டர்களும் சரி பொதுமக்களும் சரி இங்கே குழுமி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்லாமல் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் இங்கே தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது இதற்காக விரிவான ஏற்பாடுகளை அரசு அதிகாரிகளும் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்தவரையில் இங்கேயும் மழையின் பாதிப்பு கடுமையாக இருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் புகுந்திருக்கின்ற காரணத்தினால் ஏராளமான மக்கள் இயல்பு வாழ்க்கை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆங்காங்கே உள்ள சமுதாய நலக்கூடங்கள் மற்றும் பள்ளிக்கூடங்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான உதவிகள், அதாவது உணவு மற்றும் மருத்துவத்திற்கான ஏற்பாடுகளிலும் அரசு அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். இதனை மேற்பார்வையிடுவதற்கும் மக்களுக்கு ஆறுதல் கூறுவதற்கும் தான் தற்போது முதல்வர் இந்த இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். செம்மல், கௌதம், ஏற்கனவே பல்வேறு எதிர்க்கட்சிகள் தரப்பில் முதலமைச்சர் ஜெயலலிதா நேரில் சென்று பார்வையிடவில்லை என்கிற குற்றச்சாட்டெல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அப்படி ஒரு சொல்லி இன்றைக்கு அவர் தனது தொகுதியான ஆர்கே நகருக்கு சென்றிருக்கிறார். ஆர்கே நகரை பொறுத்தவரை வட சென்னையிலேயே மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதியாக ஏற்கனவே மழை வெள்ள காலங்களில் பார்க்கப்பட்டிருந்தது. தற்போது அங்கு நிவாரணப் பணிகள், முதலமைச்சரின் வருகைக்கு முன்பு நிவாரணப் பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகின்றன? அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க?
நிச்சயமா, அதாவது நீங்கள் கூறியபடி தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தி இருந்தன. மழை வெள்ளம் அதாவது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கடுமையாக சென்னை மாநகரை தற்போது வாட்டி எடுத்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பார்த்தோம் என்றால் சுமார் 25 சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாக சென்னை வானிலை மையத்தால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அடுத்த 24 மணி நேரத்திற்கும் தொடர்ந்து கனமழை நீடிக்கும் என்று சொல்லியிருப்பது மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்நிலையில் தான் தற்போது ஆர்கே நகர் தொகுதி மட்டுமல்லாமல் சென்னை முழுவதுமே உள்ள சில இடங்களில் சென்று முதல்வர் ஜெயலலிதா பார்வையிடுவதற்காக தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். தற்போது இங்குள்ள மக்களிடத்தில் பேசியதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் தங்களுக்கான உதவிகள் கிடைத்து வருவதாக சொல்கிறார்கள். அதாவது உணவுப் பொட்டலங்கள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. ஆங்காங்கே சமுதாய நலக்கூடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பவர்களுக்கும் உணவு கிடைத்து வருகிறது. மேலும் சிறப்பு மருத்துவ முகாம்களும் ஆங்காங்கே செய்யப்பட்டிருக்கின்றன. எனினும் இன்னும் ஒரு சிலர் தங்களுக்கான உதவிகள் சரிவர கிடைக்கவில்லை என்கிற குறை சொல்பவர்களும் ஒரு சிலர் இருக்கிறார்கள். எனவே தங்களுக்கான உதவியும் அரசு செய்ய வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் தொடர்ந்து இந்த பகுதிகளில் கனமழை பெய்து வருகின்ற காரணத்தினால் சாலைகள் மிகவும் மோசமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆங்காங்கே மேடும் பள்ளமாக தண்ணீர் தேங்கி நிற்கிறது. வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகிறார்கள். எனவே இது போன்றவற்றை விரைவாக சரி செய்ய வேண்டும். தண்ணீரை உறிஞ்சும் பல்வேறு கருவிகளை கொண்டு சாலையில் உள்ள தண்ணீரை அப்புறப்படுத்த வேண்டும். அப்போதுதான் தங்களால் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும் என்று இங்குள்ள மக்கள் நம்மிடையே தெரிவிக்கிறார்கள். செம்மல். கௌதம் சொன்னது போன்று இந்த மழை வெள்ள பாதிப்பில் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியாக வடசென்னை பார்க்கப்படுகிறது. பல ஆயிரக்கணக்கான வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. மக்களின் இயல்பு வாழ்க்கை கிட்டத்தட்ட 3 நாட்களாக முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் நாம் பல்வேறு இடங்களில் பார்த்து வருகிறோம். வடசென்னை மட்டுமல்லாமல் சென்னை மாநகரம் முழுவதுமே இந்த தண்ணீர் தேக்கம் வாட்டர் லாகிங் என்பது அதிக அளவில் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு பக்கத்தில் மாநகராட்சி தரப்பில் மோட்டார் பம்புகள் வைத்து தண்ணி வெளியேற்றப்பட்டிருந்தாலும் மறுபுறத்தில் அதிக அளவிலான அந்த வாட்டர் லாகிங் என சொல்லப்படக்கூடிய பிரச்சனை என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக தென்சென்னை பகுதியில் கே நகர், சாலிகிராமம், விருகம்பாக்கம் உள்ளிட்ட பகுதியில் கடுமையான தண்ணீர் தேக்கம் என்பது இருக்கிறது. இதுவரை காணாத ஒரு தண்ணீர் தேக்கம். கிட்டத்தட்ட 2005-2006 காலகட்டங்களில் பெய்த வடகிழக்கு பருவமழையை மீண்டும் சென்னை பார்த்திருக்கிறது என்றுதான் சென்னை வாசிகள் அதை தெரிவிக்கிறார்கள். வடசென்னை பொதுவாக சிறிய மழைக்கு கூட அதிக அளவு பாதிப்புக்குள்ளாகக்கூடிய வடசென்னை தற்போது ஒரு தீவு பகுதி போல் காட்சியளிப்பதாக இந்த மக்கள் தெரிவிக்கிறார்கள். தற்போது முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய இந்த வருகைக்கு பிறகு அதிகாரிகள் இன்னும் சற்று வேகமாக செயல்பட்டு இந்த மழைநீர் வெளியேற்றத்திற்கு நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதாக மக்கள் தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே முதலமைச்சர் ஜெயலலிதா இது போன்ற பகுதிகளில் நேரில் வந்து பார்வையிட வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் வைத்திருந்தார்கள். இந்த தருணத்தில் தமிழக அரசு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல்வேறு நிவாரண உதவிகளை வழங்கியிருக்கிறது. 4 லட்சம் ரூபாய் அளவுக்கு உயிரிழந்தவர்களுக்கான நிவாரண உதவி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் 12 பேருக்கு இந்த நிவாரண உதவி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது முதலமைச்சர் ஜெயலலிதா ஆர்கே நகர் தொகுதியில் பேசிய பேச்சிலிருந்து நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள், நிவாரண பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் சேதத்தை தவிர்க்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அரசு சார்பில் நிவாரண பணிகள் விரைந்து செயல்படுத்தப்படுகின்றன, ஆனால் சேதத்தை தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது என்று முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பல கட்சி பிரதிநிதிகள் அந்த பகுதியில் சென்று பார்வையிடக்கூடிய நிகழ்வு இருந்து கொண்டே இருக்கிறது. பூங்கொழி. செம்மல், இப்போ ஜெயலலிதா பார்வையிட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு ஆறுதல் சொன்னார், தேவையான வசதிகளை செய்து தருவதாக உறுதியளித்தார் என்று நம்முடைய செய்தியாளர் கௌதம் கார்த்திகேயன் சொல்ல கேட்டோம். பார்வையிட்ட பிறகு சீரமைப்பு பணிகள் எவ்வளவு துரிதமாக நடைபெற வேண்டும் என்ற அதிகாரிகளுக்கு ஏதாவது உத்தரவை முதலமைச்சர் பிறப்பித்திருக்கிறாரா? புங்கழி, நாம் 2 வகையாக பார்க்க வேண்டும். இந்த மழை வெள்ள பாதிப்பு என்பது கடந்த 1 வார காலமாகவே தமிழகம் முழுவதையும் கடுமையாக பாதித்திருக்கிறது. குறிப்பாக வட மாவட்டங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. கடலூர் மாவட்டம் முற்றிலுமாக தமிழகத்தின் பிற பகுதியிலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது. டெல்டா பகுதிகளில் கடுமையான ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி ஒரு சூழலில் அமைச்சர்கள் குழு என்பது கடந்த 4 நாட்களாகவே கடலூர், விழுப்புரம், விருதாச்சலம் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கிருக்கும் நிவாரணப் பணிகள், சுகாதார நடவடிக்கைகள் உள்ளிட்டவற்றை நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் மின்சார மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தலைமையிலான குழு ஏற்கனவே சென்ற அந்த பணிகளை பார்வையிட்டு வருகிறது. ஆனால் சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து பார்வையிட வேண்டும் என்கிற கோரிக்கை மக்கள் மத்தியிலும் இருந்தது. ஏனெனில் இது போன்ற ஒரு இயற்கை பேரிடரில் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியில் வைக்கப்பட்டது. அப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் ஓரளவுக்கு தவிர்த்திருக்கலாம். ஆனால் தற்போது முதலமைச்சர் அவருடைய உரையிலேயே சொல்லியிருப்பது என்னவென்றால், போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் சேதத்தை தவிர்த்திருக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார். அவ்வளவு பெரிய இயற்கை பேரிடராக இது அமைந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் பொதுமக்களை பொறுத்தவரை முதலமைச்சரே நேரடியாக வந்து பார்வையிடும் போது அதிகாரிகள் சற்று வேகமாக துரிதமாக செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. முதலமைச்சரும் தனது உரையில் அதிகாரிகளுக்கு விரைந்து செயல்படுமாறு அறிவுறுத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே மேயர் சைதை துரைசாமி சென்னை மாநகரம் முழுவதும் பார்வையிட்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தொடர்ந்து பெய்யக்கூடிய மழை, நான் ஏற்கனவே சொன்னது போன்று 1 வார காலம் பெய்ய வேண்டிய மழை என்பது ஒரு வாரத்திற்குள் பெய்து முடித்திருக்கிறது. அப்படி ஒரு வரலாறு காணாத அளவுக்கான வெள்ளம் என்பது சென்னை மாநகரத்தை சூழ்ந்திருக்கிறது.
போதுமான நடவடிக்கைகளை அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்கிற உந்துதல் முதலமைச்சருடைய இந்த நேரடி ஆய்வின் மூலம் ஏற்படும். முதலமைச்சரின் உரையை மீண்டும் பார்த்தால் அனைத்து உதவிகளும் செய்யப்படும், நிவாரணங்களுக்கான சிறப்பு முறையிலான திட்டங்கள் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். தற்போது அவர் ஆர்கே நகர் பகுதியினுடைய மற்றொரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். அங்கு அமைச்சர்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆர்கே நகர் பகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ மற்றும் தற்போதைய போக்குவரத்து மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கமணி உள்ளிட்டோர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நேரடி காட்சியில் நாம் பார்த்து வருகிறோம். அமைச்சர் வளர்மதி உள்ளிட்டவர்களும் மற்ற சில அமைச்சர்களும் எம்எஸ்எம் ஆனந்தன் உள்ளிட்ட அமைச்சர்களும் அங்கு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஊராட்சி மற்றும் துறை அமைச்சர் அங்கு பார்வையிட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் மக்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகர மேயர் சைதை துரைசாமி மற்றும் மாநகராட்சி ஆணையர் விக்ரம் கபூர் ஆகியோரும் தற்போது இந்த நிவாரணப் பணிகளை முதலமைச்சரோடு சேர்ந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். 3 மாதங்களில் பெய்ய வேண்டிய மழை என்பது ஒரே வாரத்தில் பெய்திருப்பதாக முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்திருக்கிறார். கனமழையால் சில இடங்களில் ஏற்பட்ட பாதிப்பு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருப்பதாகவும் இரவு பகல் பாராமல் அரசு அதிகாரிகள் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இருந்த போதிலும் இன்னும் துரிதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்கிற கோரிக்கை அப்படியேதான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இந்த வருகைக்கு பிறகு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டு நிவாரணப் பணிகள் தீவிரப்படுத்தப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இன்று காலை முதல் சற்று குறைவான மழை என்பது பெய்து வருகிறது. நேற்று இரவு நேற்று பகலை ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்று காலை முதல் சற்று மழை குறைந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. பொங்குழி செம்மல், சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாம் என்கின்ற அந்த ஒரு தகவல் எழும்பொழுது எச்சரிக்கைகள் முழுவதுமாக விடுக்கப்படவில்லை என்றும் நாம் சொல்ல முடியாது. ஏனால் செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்பி வருகிறது, அதை திறக்க இருக்கிறோம், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுங்கள், இன்னும் மழை பல நாட்களுக்கு நீடிக்க இருக்கிறது, அதற்கேற்ற நடவடிக்கைகளை எல்லாம் எடுங்கள் என்று ஆட்சியர்களுக்கும் அறிவுறுத்தி இருந்தார்கள். இருந்தும் இவ்வளவு பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்ய முடியாததற்கு என்ன காரணம் செம்மல்? பொதுவாக இது 2 விதமாக பார்க்கலாம் பூங்குழலி. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது மக்கள் வெளியேற்றம் என்பதை தாண்டி இது போன்ற ஒரு ஆக்ஷன் பிளான் என்பது ஏற்கனவே தமிழக அரசின் கையில் இருக்கிறது. அதாவது இது போன்ற பேரிடர் பிரச்சனைகள் ஏற்படும் போது அதற்கு எப்படி செயல்பட வேண்டும் என்கிற ஒரு வரைவு திட்டத்தை ஒவ்வொரு மாநில அரசும் தயாரித்து வைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு வரைவு திட்டம் ஏற்கனவே தமிழக அரசால் 2011ஆம் ஆண்டே வரைந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது முதலமைச்சர் ஜெயலலிதா ஆர்கே நகர் தொகுதியில் நேரில் பார்வையிடக்கூடிய அந்த நேரடி காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடன் சென்னை மாநகராட்சி ஆணையர் விக்ரம் கபூர் தற்போது அந்த நிலவரங்களை நேரடியாக வெளிக்கொண்டிருக்கிறார். இந்த நேரடி காட்சியில் நாம் பார்க்கலாம். முதலமைச்சர் ஜெயலலிதா ஆர்கே நகர் தொகுதியில் நேரடி ஆய்வு நாம் பார்க்கிறோம். மக்கள் மத்தியில் அவர் போகிறார். ஆர்கே நகர் தொகுதி வாழ் வாக்காளர் பெருமக்களே, அன்பார்ந்த பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வடகிழக்கு பருவமழை தொடங்க போகிறது என்பதை முன்பே உணர்ந்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அமைச்சர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கும் இதர அரசு அதிகாரிகளுக்கும் நான் முன்பே உத்தரவிட்டிருந்தேன். அரசு அதிகாரிகளும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சிரத்தையுடன் மேற்கொண்டார்கள். இருந்தாலும் வடகிழக்கு பருவமழை காலம் என்பது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 3 மாதங்களை உள்ளடக்கியது. இந்த வடகிழக்கு பருவமழை காலம் முழுவதும் பெய்ய வேண்டிய மழை ஒரு சில நாட்களிலேயே கொட்டி தீர்த்து விட்டது. இப்படி 3 மாத காலத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரு சில நாட்களிலேயே கொட்டி தீர்த்து விட்டால் என்னதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சில இடங்களில் மழை நீர் தேங்குவதையும் அதனால் சேதங்கள் விளைவதையும் தவிர்க்க இயலாது. இப்படி மழை நீர் தேங்கியுள்ளது, பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சேதங்கள் ஏற்பட்டுள்ளன என்பதை அறிந்தவுடன் அரசு எந்திரம் முடுக்கிவிடப்பட்டது. அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் அனைத்து துறை அதிகாரிகளும் மக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் பணிகளில் தீவிரமாக போர்க்கால அடிப்படையில் இங்கே ஈடுபட்டிருக்கிறார்கள். இதோ இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த தொகுதியை சார்ந்த பாதிக்கப்பட்ட 162 குடும்பங்கள் இங்கே தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இன்று மட்டும் 20,000 உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டுள்ளன. தினந்தோறும் தேவைப்படும் மக்களுக்கு சமைத்த உணவு வழங்கப்பட்டு வருகிறது.
இந்த தொகுதியில் 7 மருத்துவ முகாம்கள் துவங்கப்பட்டுள்ளன. இங்கே இந்த பள்ளிக்கூடத்திலேயே ஒரு மருத்துவ முகாம் செயல்பட்டு வருகிறது. அதிகாரிகள் இரவு பகல் என்று பாராமல் அமைச்சர்களுடன் இணைந்து மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த தொகுதியில் மட்டும் தேங்கிய மழை நீரை வெளியேற்றுவதற்காக 48 பெரிய மோட்டார் பம்ப் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. 6 மிகப்பெரிய சூப்பர் சக்கர் என்னும் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. உங்களுக்கு விரைவில் சகஜ நிலை திரும்ப என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமோ அத்தனையும் மேற்கொண்டு வருகிறோம். ஆகவே இத்தொகுதி மக்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன், தமிழக அரசு இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் விரைவில் சகஜ நிலை திரும்புவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டுமோ அத்தனையும் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டு வருகிறது என்பதை தெரிவித்து அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தற்போது முதலமைச்சர் ஜெயலலிதா ஆர்கே நகர் தொகுதியில் 2வது இடத்தில் பார்வையிட்டுவிட்டு அங்கு இருந்த மக்கள் மத்தியில் உரையாற்றியிருக்கிறார். 3 மாதங்களில் பெய்ய வேண்டிய அந்த வடகிழக்கு பருவமழை என்பது ஒரு சில நாட்களில் பெய்து விட்டதால் நிவாரண பணி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் சேதம் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு நிவாரண நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஜெயலலிதா தற்போது பட்டியலில் இருந்தால் அங்கு செய்யப்பட்டிருக்கூடிய மருத்துவ முகாம்கள், அங்கு அந்த பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்க பள்ளிக்கூடங்கள் போன்றவற்றை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் ஜெயலலிதா பேசியிருக்கிறார். தற்போது சென்னியம்மன் கோயில் தெரு பகுதியிலிருந்து அடுத்த இடத்திற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா நகர்ந்திருக்கிறார். இப்படியே சென்று இறுதியாக ஜிஎன் செட்டி ரோடு பாரதிராஜா மருத்துவமனை அருகே வந்து அந்த இடத்தையும் பார்வையிட்டு விட்டு பின்னர் பாய்ஸ் கார்டன் திரும்புவார் என திட்டமிடப்பட்டிருக்கின்றன. தற்போது சற்று மழை குறைந்திருந்தாலும் மழை வெள்ள பாதிப்பு என்பது பெருமளவு அந்த பகுதியை பாதித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு சூழலில் தான் தற்போது முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த பகுதியில் பார்வையிடுகிறார். அவரது வாகனமே வெள்ள நீருக்குள் புகுந்து செல்வதை நம்மால் காட்சிகள் மூலமாக பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு தண்ணீர் தேக்கம் என்பது, வாட்டர் லாகிங் என சொல்லப்படக்கூடிய தண்ணீர் தேக்கம் என்பது இருந்திருக்கிறது. 3 மாதங்களில் பெய்ய வேண்டிய மழை ஒரு சில நாட்களில் பெய்ததால் தான் சேதம் அதிகரித்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். பூங்குழலி.